ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்றைக்கி ஒன் மோர் லெசன் ஆன் vocabulary. போன லெசனில் 10 வேர்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இருந்தேன். அந்த பிளான் இருந்தது, ஒவ்வொரு வீடியோலையும் 10 வேர்ட்ஸு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஐ ஃபவுண்ட் த வீடியோ டு பி வெரி லென்த்தி. அவ்வளவு லென்த்தியாக எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி, ஸோ ஐ எம் கோயிங் டு ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப் ஒன்லி டு 6 வேர்ட்ஸ் அ டே. 6 வேர்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதை பார்த்தாலே தாராளமாக உங்களுக்கு போதும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் யூ வில் லேர்ன் அ லாட் ஆஃப் வேர்ட்ஸ். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் திஸ் லெசன். The first word for today's lesson is attitude. Attitude is the way you think, you feel and behave. அதாவது நீங்கள் எப்படி எண்றீங்க, எப்படி நினைக்கிறீங்க, எப்படி உணர்றீங்க, எப்படி மற்றவங்களோட பிஹேவ் பண்ணுறீங்க, நடந்துக்கிறீங்க, அப்படிங்கிறது தான் attitude. ஸோ attitude என்னென்னா ஒரு மனப்பான்மை, எண்ணப்போக்கு, மற்றவர்களிடம் நடந்து கொள்ளும் முறை, நீங்கள் நடந்துக்கிற முறை, மற்றவங்களோட எப்படி நடந்துக்கிற முறை அப்படிங்கிறது தான் attitude அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கு 2 சென்டென்சஸ் பார்க்கலாம். She has a very positive attitude to the work. அந்த ஒர்க்கில் she has got a very positive attitude அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது அந்த ஒர்க்கை இஷ்டப்பட்டு, நல்லா லயிச்சு, ஆசைப்பட்டு, இன்ட்ரெஸ்டோடு செய்கிறா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுதான் பாசிட்டிவ் attitude. நல்லாவும் செய்கிறா, டயத்துக்குள்ளேயும் செய்கிறா. ஸோ தி மேனேஜ்மெண்ட் மஸ்ட் ரெக்கக்னைஸ் பீப்புள் வித் பாசிட்டிவ் attitude and encourage them by way of promotion and incentive, etc. இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். She is friendly and has a good attitude. அந்த குட் attitude உள்ளவங்க எப்போதுமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. ஸோ she is friendly and has a good attitude அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ செகண்ட் மீனிங் ஒன்று இருக்குது. அந்த மீனிங் என்னென்னா, ஒருத்தனுடைய பிஹேவியரு, அவனுடைய பேசுகிற பேச்சு வச்சு பார்த்தோம்னா he is unfriendly and rude அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அதாவது தலை கர்வம் பிடிச்சி, மண்டகரம் பிடிச்சி, திமிரோட இருக்கக்கூடிய ஒரு டைப்பு. யாரோடையும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழக மாட்டான். ஹீ இஸ் அன்ஃப்ரெண்ட்லி அண்ட் ரூடாக இருக்கிறான். அப்படி உள்ளவனுக்கு சொல்லலாம் he has got an attitude அப்படின்னு சொல்லலாம். I don't know what her problem is. She has a real attitude. அவளுக்கு என்னதான்ப்பா ப்ராப்ளம்? அப்படி எப்போ பார்த்தாலும் திமிரு பிடிச்ச மாதிரி அன்ஃப்ரெண்ட்லியாக ரூடாக இருக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. செகண்ட் சென்டென்ஸ், that boy has a real attitude problem. அவன் நல்லா வேலை செய்கிறானா, வேலை செய்யலையா அப்படிங்கிறது கொஸ்டின் கிடையாது. அவனுடைய attitude தான் ப்ராப்ளம். ஏன்னா அவன் ஒரு திமிருத்தனமாக இருக்கான், மண்டகரம் பிடிச்சிருக்கான். he is very unfriendly and rude to other people. அதுதான் attitudinal problem, attitude problem அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதுதான் the 2 different meanings for the word attitude. இப்போ நெக்ஸ்ட் வேர்டை பார்ப்போம். The next word is altitude. A-L, altitude, not attitude. Attitude is how you think and behave. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது attitude. Altitude is different. Altitude is the height of something above the sea level. கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் altitude. பொசிஷன் அட் அ ஹைட், ஒரு ஹைட்டில் ஒரு பொசிஷன். ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். The plane claimed to an altitude of 30,000 feet அப்படின்னு சொல்கிறீங்க. பிளேன் அப்படியே ஏறி அப்படியே போய் 30,000 ஃபீட்டுக்கு அதில் பறக்குது. அது ஒரு பொசிஷன். 30,000 ஃபீட்டில் பறக்கிறது அப்படிங்கிறது ஒரு பொசிஷன் அட் அ ஹைட் ஃப்ரம் த sea level அப்படின்னு சொல்லலாம். ஹைட்டு இப்போ he is 5.5 feet tall. His height is 5.5 feet. Her height is 5 feet. அது உயரம். altitudeனா a position at a certain level, at a height, position at a height. அதுதான் வித்தியாசம், கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஸோ the plane is flying at an altitude of 30,000 feet அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் பர்சனல். பர்சனல் அப்படின்னா அது பர்சனல் பிலாங்கிங்ஸ்ன்னு சொல்லலாம். எனக்குள்ள பொருட்களை பற்றியும் சொல்லலாம். பர்சனல் ஃபீலிங்ஸ், ஒரு ஃபீலிங்ஸை பற்றியும் சொல்லலாம். பர்சனல் ஃபீலிங்ஸு, பர்சனல் ஹெல்த்து, பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், மற்றவங்களோட உள்ள தொடர்புகள், பர்சனல் தொடர்புகள், இல்லாட்ட பர்சனல் சொந்த காரியங்கள், சொந்த விவகாரங்களை பற்றி சொல்கிறதுக்கும் பர்சனல்.
ஒன்று வந்து ஆப்ஜெக்ட்ஸ் பர்சனல் பிலாங்கிங்ஸுங்கிறது, மற்ற கேட்டகரி வந்து பர்சனல் ஃபீலிங்ஸ். அது வந்து சொந்த விவகாரங்கள் கூட அப்படி இருக்குது. இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, டு யூ மைண்ட் இஃப் ஐ ஆஸ்க் யூ பர்சனல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் சொந்த விவகாரங்களை பற்றி உள்ள கொஸ்டின்ஸு, கேள்விகள் உங்களுக்கு கேட்கலாமா, அதுக்கு எதுவும் தடை இருக்குதா அப்படின்ட்டு கேட்குறாங்க. டு யூ மைண்ட் இஃப் ஐ ஆஸ்க் யூ பர்சனல் கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு. பர்சனல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னா பர்சனல் அப்படின்ட்டு இருக்குது. பர்சனல் அப்படின்ட்டு ஸ்பெல்லிங்கை பாருங்கள், கடைசியில் NNEL வருது. பர்சனல் அப்படின்னா ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லாட்ட எனி ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் ஸ்டாஃபுக்கு வந்து பர்சனல் அப்படின்ட்டு பேர் பர்சனல். அதனால் அந்த ஹச்ஆர்டி மேனேஜருக்கு கூட சில பேர் பர்சனல் ஆஃபீஸர் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். நாட்டு பர்சனல் பர்சனல் செக்ரட்டரி வேறு, தனிப்பட்ட செக்ரட்டரி அப்படின்னு சொல்லலாம். பர்சனல் அப்படின்னா ஸ்டாஃப் சம்மந்தமாக உள்ள இல்லாட்டி எம்ப்ளாயீஸ் சம்மந்தமாக உள்ள ஆஃபீஸர், பர்சனல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லணும். பர்சனல் பர்சனல் அப்படிங்கிறது வேறு, பர்சனல் அப்படிங்கிறது வேறு. அது உள்ள ப்ரொனன்சியேஷன் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து சொல்லணும். ரெண்டுக்கும் மீனிங் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ப்ரோக்ராஸ்டினேஷன். ப்ரோக்ராஸ்டினேஷன்னா ஒத்தி வைக்கிறது இல்லாட்ட தள்ளி போடுறது அப்படின்னு அர்த்தம். ஒரு வேலையை நீங்கள் கட்டாயமாக செய்தாகணும், ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு செய்ய இஷ்டம் இல்லை. எய்தர் அவுட் ஆஃப் லேசினஸ், அதாவது சோம்பேறித்தனத்தினாலேயோ மற்ற ஏதோ ஒரு ரீசன்னால் ஒரு சாக்கு போக்கு சொல்லி நீங்கள் வந்து தள்ளி போடுறீங்க, ஒத்தி வைக்கிறீங்க. அதுக்கு பேர் வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம். தி ஆக்ட் ஆஃப் புட்டிங் ஆஃப் அப்படின்னாலும் தள்ளி போடுறது, ஒத்தி வைக்கிறதா. தி ஆக்ட் ஆஃப் புட்டிங் ஆஃப் டூயிங் சம்திங் தட் யூ ஷுட் டூ டில் அனதர் டே ஆர் டைம். இன்னொரு நாளைக்கு இன்னொரு நேரத்துக்கு நீங்கள் ஒத்தி வைக்கிறீங்க ஒரு செய்ய வேண்டிய வேலையை. அது வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு. ப்ரோக்ராஸ்டினேஷன் மே காஸ் ஒன் டு லூஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னா வாய்ப்பு இருக்குது, ஆனால் நீங்கள் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டீங்க, அதனால அந்த வாய்ப்பை ஆப்பர்ச்சுனிட்டியை யூ மைட் லூஸ், நீங்கள் அது இழக்க வேண்டிய வரும். அதனால் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுவாங்க. த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஆன்டிசிபேட். ஆன்டிசிபேட்னா ஒன்றை எதிர்பார்க்கிறது, அதாவது ஒரு ஆயத்த நிலையில் அல்லது முன்னேற்பாட்டுடன் எதிர்பார்க்கிறது ஆன்டிசிபேட். ஆன்டிசிபேட் இஸ் டு எக்ஸ்பெக்ட் சம்திங் டு ஹேப்பன் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் இட். அதுக்கு 2 சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ டிட் நாட் ஆன்டிசிபேட் த ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை நான் ஆன்டிசிபேட் பண்ணல, எதிர்பார்க்கவே இல்லைப்பா அந்த ப்ராப்ளத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. செகண்ட் சென்டென்ஸ், யூ ஹாவ் டு ஆன்டிசிபேட் வேர்ஸ் டிராஃபிக் கண்டிஷன்ஸ் அண்ட் தேர்ஃபோர் கோ டு த ஏர்போர்ட். நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கிறது, பெரியவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் சீக்கிரமாக புறப்படுப்பா, டிராஃபிக் கண்டிஷன்ஸை நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணணும், பிகாஸ் இட் கேன் வேர்சன். டிராஃபிக் கண்டிஷன் கேன் வேர்சன், யூ ஷுட் ஆன்டிசிபேட் இட் அண்ட் ஸ்டார்ட் இயர்லி டு ரீச் தி ஏர்போர்ட் இன் டைம் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆன்டிசிபேட் அப்படின்னா எதிர்பார்க்கிறது, அண்ட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த 6 வேர்ட்ஸும் நல்ல வேர்ட்ஸு, இதை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அப்படி கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் இங்கிலீஷு நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் லெசன். If you do so, if you like the way I teach you, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.